அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. How does God want to bless you? கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெரியுமா? அவருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியை உங்கள் மேல் வைத்து அந்த ஆவியானவர் அவரை கனப்படுத்தி 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 ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்காத ஒருத்தராலும் they cannot really honor God. அவரை பிதாவாக அவரை எஜமானாக கனப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு உங்களை உருட்டி திரட்டினா ஒரு வாரம் 2 வாரம் வேணா நீங்க கனப்படுத்துவீங்க. 3ஆவது வாரம் வழக்கம்போல ஆராதனை வேலையில தூங்குவீங்க, வழக்கம்போல செய்தி வேலையில எந்திரிச்சு வெளியே போயிருவீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கிறவர்கள் அந்த பரிசுத்த ஆவி அருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அனுபவிப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அவர் வந்தாலே என் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அனுபவிப்பார். ஆமென். அவன் பழைய பாட்டு போல வச்சு அப்படி அடிச்சிருவார், உன்னை கொண்டுருவார், அவர் கோபம் கொள்வதே இல்லை, அவர் உன்னை கடிந்து கொள்வதே இல்லை. ஆனால் what does this reverential fear do? இந்த பயம் தான் உன்னை கர்த்தரோடு அண்டிக் கொள்ள வைக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ள வைக்கிறது, கர்த்தரை சார்ந்து கொள்ள வைக்கிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எப்படி அந்த reverence you have? அவர் தங்கி இருக்க. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்காதவங்க பார்த்தா தெரியும். கேளுங்க. எல்லாரும் பாப்பேன். இப்படி இருக்காங்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியலையே, நன்மை பெற்றுக்கொள்ள முடியாதே அப்படின்னு நினைக்கிறேன். முந்தி என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் பிரதர் நம்ம போறீங்கன்னு ஒருத்தர் கைகளை என் மீது வைக்கிறேன். அப்பொழுது அந்த அறிவு மிகுந்த ஆச்சரியம். For all those who I love, I pray like that. பாருங்க, நான் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். I'm not happy about all this. எனக்கு இதெல்லாம் என்னை பரவசப்படுத்துறது. உங்க பிரேஸ்லெட், உங்க கார் என்னை சந்தோஷப்படுத்தல. நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு நாட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அதுதான் ஒரு தகப்பனாய் ஒரு மேய்ப்பனாய் என்னுடைய சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வாங்கின பிரேஸ்லெட் நாளைக்கு வச்சிருவோம் அழகு கடையில. இன்னைக்கு வாங்கின கார் நாளைக்கு பழசா போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கர்த்தர், அவர் உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தரை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நலமுள்ளதாக்கி தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல வைக்கிற தேவன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. I truly feel bad. தேவனை அசைக்கப்படுகிறவர்கள் வெளியே போய் தேவனை அனுதினம் அனுபவிக்கிற நிறைய பேருக்கு கோயில் இதுல என்ன இருக்கு? உள்ள உட்கார்ந்து எல்லா நாளும் ஸ்டேட்டஸ் ஆபத்தான முதல்ல சரி எல்லா நாளும் நேரமும் கர்த்தரோட ஆவியானவரோட இணைந்து அவரோடையே அவரோட என்னோட இணைந்து போலாம், பிரியக்கூடாது. But what does that takes away from God? உள்ள இருக்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத பட்சத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன்